ஆமா, நேத்துக்கு என்ன நடந்தது ஜமுனா? இங்க நகைக்கடையில? மோதிரம் மாத்துறதுக்கு அவளை கூட்டிட்டு போயிருந்தோம்ல. ஆமா. மோதிரம் மாத்துறேன்ட்டு சரி. போட்டிருந்த மோதிரத்தை கழட்டி வச்சுட்டு ஆ, புதுசு அளவு எடுத்து போட்டு பழசு அப்படி விட்டுட்டு வந்துட்டான். அதான் புதுச பார்த்து பழச மறந்துட்டான். ஆமா. ஆ, அப்புறம் அதை நான் அவளுக்கு தெரியல, தெரியாம எடுத்துட்டு வந்து கோயம்புத்தூர்ல இருந்து திருப்பூர் வர வரைக்குமே அவ கேட்கல. கையில மோதிரம் இருக்கிறத அவ பார்க்கவும் இல்ல, கேட்கவும் இல்ல. கேட்கல. திருப்பூர் வந்து சாப்பிடும் போது தான் நைட்டு நானா கேட்டேன் அதான் மோதிரம் அதான் எங்க? அதான். இன்ன வரைக்கும் நீ கேட்டிருக்கிறியான்னு பாரு. ஒரு நிமிஷம் உனக்கு ஆடியோ போச்சல, இன்னும் ஒரு நேரம் விட்டுருக்கணும்னு நினைச்சேன். நீங்க அப்படியே கொண்டு போய் வீட்டுக்கு கொண்டு போயிருக்கீங்க அப்படியே. சரி கொடு, வாங்கிக்க. தாய் விழுந்துருது. கையில போடு. எங்க அந்த கடைக்கு அப்படியே அங்கேயே டேபிள் வச்சுட்டாருங்க. கையில் கழட்டியே இந்த புது மோதிரத்தை பார்த்துட்டு அங்கேயே வச்சுட்டு வந்துட்டாளுங்க. நான் ரெண்டாவது வந்து இன்னொரு செட்டு பார்க்கலாங்கும் போது மோதிரம் நீங்க எடுத்து வந்தீங்க. நான் எடுத்துட்டேன். ஏன்னா அங்க அவ்வளோ எடுத்து எப்படி வச்சுருப்பாங்க. மக்களே, நீங்க வந்து இந்த மாதிரி நகைக்கடைக்கு போகும்போது மோதிரமோ செயினோ கழட்டி வேற ஒரு செயின் புதுசா வாங்குறீங்கன்னா, அந்த போட்டுட்டு வந்த நகைகளை பத்திரமா பாதுகாத்து வச்சுக்கோங்க. அது இயல்பான விஷயம். பழசு வந்து கழட்டி வச்சுட்டு புதுசு போட்டு பார்த்தேயுமே அது மேல அப்படியே மயக்கத்துல அப்ப இதை மறந்துடுறது இயல்பான விஷயம். மறக்காதீங்க. ஏன்னா எல்லாம் லட்சக்கணக்கில் போய் வித்துக்கிட்டு இருக்குது.